உங்கள் லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒரு ஸ்மூத்தாக கொண்டு போகும். எங்கே எதிர்பார்ப்புகள் வருதோ, எங்கே பொசசிவ் வருதோ அந்த இடத்துல வந்து டிட்டாச்மெண்ட் அப்படின்றதுக்கான தன்மை இருக்கும். அதாவது ஒரு பொண்ணு கூட ஏன் இந்த பொண்ணை பார்க்குற, ஏன் இந்த பையனை பார்க்குற அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புவாங்கள்ல. ஒரு சும்மா பார்க்குறதுக்கே இவ்வளோ தூரம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களாம் கலா ரசிகர்கள். ஒவ்வொன்றையும் ரசித்து ரசித்து வாழக்கூடிய நபர்கள். செடி கூட உட்காந்து பேசுவாங்க, கொடி கூட உட்காந்து பேசுவாங்க. இதெல்லாம் அந்த சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங்ஸ்க்கெலாம் வந்து வரைஞ்சிட்டு அதில் கூட உட்காந்து பேசுவாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் யாருன்னா இவங்க தாங்க. ஒவ்வொன்றுக்கும் உயிரோட்டமாக பார்க்கக்கூடிய நபர்கள். அப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் ஒரு அழகு கலையாக தன்னோட அறிவாற்றலால் பண்ணக்கூடிய நபர்கள் தான் கரெக்டாக எல்லாத்துக்கும் அட்வைஸ் கொடுத்து, டே மச்சான் இந்த பொண்ணு எத்தனை மணிக்கு போகிறோம், பிக்கப் பண்ணுறோம், இது தூக்குறோம் அப்படின்ற அளவுக்குலாம் பிளான் பண்ணுறக்கூடிய நபர்கள் கரெக்டாக அவங்க லைஃப்பில் தூத்துருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு அட்வைஸ் பிடிக்காது. இவங்க வந்து அடைச்சி வைக்கக்கூடிய நிலையில் இருக்கவே மாட்டாங்க. சுதந்திரத்தை விரும்புவாங்க. பொதுவாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் நீ என்ன வேணால் பண்ணுப்பா, நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு நிலையை கொடுத்துட்டாங்கன்னா கொடுத்து வச்சு ஹஸ்பண்டாக இருக்கணும், கொடுத்து வச்சு ஒய்ஃபாக இருப்பாங்க. இல்லை நீ வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க அப்படின்னா இவங்க லவ் லைஃப் புட்டுக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, அந்த அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறத இவங்க வந்து ஒரு சின்ன துளையில் இருக்கக்கூடிய காற்று மாதிரி எந்த பக்கம் வேணாலும் ஊடுருவி போகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்க அந்த காற்றை வந்து எங்கே அடைச்சி வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்களோ அந்த காற்று அடைபடாத காற்று. ஸோ சுதந்திரத்தை விரும்புகிறவங்களுக்கு நீங்கள் தன்னம்பிக்கை கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை நீ சுதந்திரத்தை பறிக்கிற அப்படின்னா நீயே தேவையில்லைன்னு தூக்கி போடுற நபர்களாகவும் மிதுனத்தில் பிறந்தவங்களுடைய லவ் லைஃப் இருக்கும். மிதுன ராசியில் பிறந்த உங்களை மாதிரியான ஒரு லவ் லைஃப் இருக்கவே முடியாது. உங்களை மாதிரி அந்த லைஃப்பை தூக்கி உதாசீனப்படுத்தவும் முடியாது. ஸோ அந்த ரெண்டு லைஃப்பையும் கரெக்டாக மேனேஜ் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களை மாதிரி கொடுத்து வச்சு மேட் ஃபார் ஈச் அதர் கப்பலாக வாழவும் முடியாதுன்னு சொல்லலாம். ஸோ அதிகமாக படிக்கிற காலத்துலேயும் சரி ஈர்க்கப்படக்கூடிய நிலை. அந்த பையன் நல்லா படித்தாங்க, எனக்கு அவனோட அவன் டாப்பராக இருந்தான், அதை பார்த்து தான் நான் ஈர்க்கப்பட்டேன். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவாளித்தனமாக பேசுவோம், எல்லா மேடைகளையும் ஏறி பேசுவோம், அவளை பார்த்து தான் நான் இம்ப்ரெஸ் ஆனேன். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நிறைய பாடகர்கள் இதெல்லாம் உருவாகக்கூடிய ஆளாக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு ஈர்க்கப்படக்கூடிய நிலை இருக்கும். படிக்கும்போதே ப்ரொபோசல் வந்து பல பேர் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு படிக்கும்போதே ப்ரொபோசல் வந்திருக்கும், படிக்கும்போதே ஒரு லவ் பிரேக்கப் ஆகிருக்கும். இதெல்லாம் உண்டுங்க. அதாவது ஈஸியாக ஈர்க்கப்படவும் உண்டு, ஈஸியாக விலகப்படக்கூடிய நிலையும் உண்டு. இது எத்தனை பேருக்கு நான் சொல்கிற விஷயங்கள் ஒத்து போகுது அப்படின்றத பாருங்கள். இன்னும் இல்லை மேம் எனக்கு இது வந்து ஒரு மாதிரியான டாபிக் இன்னும் பெஸ்ட்டாக நீங்கள் பண்ணுங்கள், இந்த மாதிரியான டாபிக் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய என்ன பேசலாம் அப்படிங்கிற டாபிக் நீங்களே கமெண்ட்டில் போடுங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. இல்லை மேம் எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் என்னோட ஜாதகத்தை மட்டும் நான் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.